நம்முடைய ஐயா ஆசிரியர் அவர்கள் எனக்கு அளித்திருக்கக்கூடிய அந்த பரிசை வாங்குகிற போது என்னையே நான் மறந்திருக்கிறேன். வாழ்க்கையில் எத்தனை பரிசுகளை நான் பெற்றிருக்கலாம், வழங்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த பரிசுக்கு எதுவும் ஈடாகாது என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். போதும், எனக்கு இது போதும். திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேலி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கைத்தடி ஒன்றே போதும். ஆண்டாண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட தமிழினம் ஒற்றுமை பெறவும் சுயமரியாதை உணர்வு பெற்று மேலெழுந்து நிற்கவும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு பல்வேறு தியாகங்களை புரிந்து நம்முடைய இனத்திற்காக அயராது உழைத்திருக்கக்கூடிய நம்முடைய ஈரோட்டு சிங்கம் பகுத்தறி புகழ்வன் தந்தை பெரியார் அவருடைய மறைந்த இந்த நாளில் அவருடைய கருத்துக்களை, அவருடைய எண்ணங்களை, அவருடைய போராட்டங்களை, அவருடைய தியாகங்களை, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்முடைய இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்லக்கூடிய வகையில் டிஜிட்டல் நூலகமாக, ஆய்வு மையமாக இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஆழ்ந்த காலத்தில் அவர் பேசின முற்போக்கு கருத்துக்களுக்காக, மானுட சமுதாயத்தோட விடுதலைக்கான கருத்துக்களுக்காக பழமைவாதிகளிடமிருந்து பிற்போக்குகளிடமிருந்து கடுமையான எதிர்ப்பை அவர் சந்தித்தார். ஊருக்கு வரக்கூடிய தடை, பேச தடை, கோயிலுக்கு நுழைய தடை, எழுத தடை, பத்திரிகை நடத்த தடை, போராட்டம் நடத்த தடை, அத்தனை தடைகளையும் உடைச்சு அவர் நம்மை வீதிகள் மட்டும் நுழையவிடல, இந்த மண்ணுலக வாழக்கூடிய அத்தனை பேருடைய மனசுங்களையும் அவர் நுழைந்திருக்கிறார். அதுதான் தந்தை பெரியார் அவர்கள். அதனால் தந்தை பெரியார் அவர்கள் மறைந்த 50 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றைக்கு அவரை பேசிக் கொண்டிருக்கிறோம், அவரை பற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவருடைய வரலாற்றை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவரை இன்றைக்கு நினைவுபடுத்தி அந்த உணர்வுகளை இன்றைக்கு நாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதுதான் தந்தை பெரியாருடைய தனித்தன்மை. தந்தை பெரியாருடைய கருத்துக்களை இன்னைக்கு வரைக்கும் எல்லா மக்களிடத்திலும் கொண்டு சேர்த்து என்றென்றும் வாழ்கிறார் என் நிலையை உருவாக்கி இருக்கக்கூடியவர் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய ஐயா ஆசிரியர் அவர்கள். இன்னும் பல ஆண்டு காலம் நீங்கள் வாழ்ந்து எங்களை போன்ற இளைஞர்களுக்கு நீங்கள் இன்னும் ஊக்கத்தை தந்திட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக, ஐயா பெரியாருடைய தொண்டராக நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா புகழ் வாழ்க, வாழ்க, வாழ்க.